உங்களுக்கு படிக்கணும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் படிக்க போனீங்க அப்படின்னா உடனே தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட தூக்கத்தை அவாய்ட் பண்ணி ஸ்டடியில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்பர் 1, அவாய்ட் ஸ்டடி இன் பெட்ரூம். பெட்டில் படுத்துட்டு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேசியாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஏதாவது ஒரு இடத்துல சாஞ்சு உட்காந்து படிக்கும்போது சீக்கிரமாகவே தூக்கம் வந்துடும். நம்ம படிக்கிறது மைண்டில் ஸ்டோர் ஆகாது. நம்பர் 2, அவாய்ட் ஹெவி ஃபுட். நம்ம படிக்கிறதுக்கு முன்னால் அதிகமாக சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டுட்டு நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தூக்கம் தான் வரும். நம்ம என்ன தான் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலும் நமக்கு தூக்கம் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு மைண்டில் ஏறவே ஏறாது. நம்ம படிக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபோக்கஸோடு படிப்பீங்க, ரொம்பவே ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. நம்பர் 3, ட்ரிங்க் மோர் வாட்டர். நம்ம தண்ணி அதிகமாக குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பிரெயின் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியும் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகும். இதனால் நீங்கள் படிக்கிறது மைண்டில் ஈஸியாக ஸ்டோர் ஆகும். உங்களுக்கு தண்ணி குடிக்கணும் போல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பக்கத்தில் கேனில் தண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 4, ஃபைண்ட் ஸ்டடி பிளேஸ். நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருக்கிற இடத்துல தான் படிக்கணும். வெளிச்சம் கம்மியாக இருக்கிற இடத்துல நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம பிரெயின் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சோர்வடைஞ்சிரும். இதனால் நம்ம படிக்கிறது எதுவுமே மைண்டில் நிற்காது. நம்ம படிக்கிற இடத்த சுற்றி எதுவுமே குப்பை இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு படிக்கிற மைண்ட் செட்டே வரும். நீங்கள் படிக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு படிக்க தோணும். நம்பர் 5, வேக்கப் இயர்லி. நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கியே ஆகணும். நம்ம சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லாக ரொம்பவே ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவோம், எனர்ஜெட்டிக்காக இருப்போம். இதனால் நம்ம படிக்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் ஆகும். நம்ம அதிகாலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டில் ஈஸியாக ஸ்டோர் ஆகும். இதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 6, ப்ரொடெக்ட் யுவர் ஐஸ். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மொபைல் ஃபோனில் தான் படிப்போம். ஒரு சிலர் மட்டும்தான் புக்கை யூஸ் பண்ணி படிப்பாங்க. நம்ம அதிக நேரம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ணு உடனே சோர்வடைஞ்சிரும். நம்ம இடையில அடிக்கடி மொபைல் ஃபோன் வேறு பார்ப்போம். இதனால் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒருக்க நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். அது ரொம்பவே நல்லது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவாக படிப்போம். நம்பர் 7, ஃபைண்ட் யுவர் பெஸ்ட் டைம். மார்னிங் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கஷ்டமான சப்ஜெக்டை படிங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கிற சப்ஜெக்ட் எடுத்து படிங்க. உங்களுக்கு ஆஃப்டர்நூன் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்துச்சு அப்படின்னா தூங்கிட்டு நீங்கள் ஈவினிங் எழுந்துச்சு படிங்க. தூங்கி எழுந்துச்சு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் நல்லாவே ஸ்டோர் ஆகும். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெஸ்ட் டைம் ஷெட்யூலாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு பெஸ்ட் டைம் ஷெட்யூலாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 8, குரூப் ஸ்டடி. நீங்கள் தனியாக உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கவே தோணாது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் படிப்பீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போராக ஃபீல் பண்ணுவீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா புக்கை மூடி வச்சுட்டு தூங்கிடுவீங்க. ஆனால் குரூப் ஸ்டடி பண்ணி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத விஷயம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரியும். அதை அப்படியே ஷேர் பண்ணி படிக்கும்போது உங்கள் மைண்டில் நல்லாவே ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணிப்பீங்க. குரூப் ஸ்டடி பண்ணி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு படிக்கலாம். எதையுமே பார்த்தீங்கன்னா புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மைண்டில் நல்லாவே ஸ்டோர் ஆகும். அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும் விரும்புனீங்க அப்படின்னா யார்கிட்டையுமே சொல்லக்கூடாத ஒரு 5 ரகசியங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஒரு வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.